தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி முன்னிலையில் தலாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அப்பா பைத்தியசாமி கோவிலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தனர். ஆட்சியில் இணைந்தவர்களுக்கு கட்சி துண்டு அணிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழகத்திலும் கட்சி தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்பது எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து தமிழகத்தில் கட்சி துவக்க வேண்டும் என கூறினார்கள். அதற்கு நான் எதுவும் சொல்லாமல் அந்நேரத்தில் புதுச்சேரியில் போட்டியிட்டு ஆட்சி அமைத்தோம். தொடர்ந்து தமிழகத்திலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வர வேண்டும் என சில நண்பர்கள் விரும்பினார்கள். சில மக்கள் தமிழகத்திற்கு எப்போது வருவீர்கள் என்று என்னிடம் கேட்பார்கள். அதனால் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் 2026 ஆண்டு தமிழகத்திலும் போட்டியிடலாம் என முடிவு செய்து கட்சி ஆண்டு விழாவில் இது குறித்து தெரிவித்தேன். அதன் பேரில் வேலூரில் இருந்து பரத் என்பவர் தற்போது என்ஆர் காங்கிரஸில் கட்சியில் இணைந்துள்ளார். இன்னும் தமிழக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைய கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி, தொடர்ந்து நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, நடிகர் விஜய் என் நண்பர், எனக்கு வேண்டியவர், அவரிடம் பேசுவேன். கூட்டணி குறித்து இதுவரை எதுவும் பேசவில்லை. தேர்தல் சமயத்தில் சூழல் எப்படி அமைகிறதோ அப்போது தமிழகத்தில் கூட்டணி யாருடன் என்பது பற்றி ஆலோசிக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பெங்கல் புயலுக்கு 61 கோடி மத்திய அரசு நிதி கொடுத்துள்ளது. உடனடி நிவாரணங்கள் கொடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட நேரத்தில் அனைத்து திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவும் கூறினார். சார் கொஞ்சம் வெயிட்ல போ ஒண்ணு ஏங்க கொஞ்சம் ஏங்க கொஞ்சம் கையில கொடுங்க நீங்க கொஞ்சம் அப்படியே அட்டை வாங்க சார், அப்படியே இருங்க விடுங்க போட்டோ எடு. இத சாலுங்க அங்க போய் நின்னு. ஓகேண்ணா போதும். மக்கள் முதல்வர் என்ன புதுச்சேரி சாம்போ அசோசியேஷன் மற்றும் சென்னை ரஷ்ய எம்பசி இணைந்து நடத்திய ஒருநாள் சாம்போ செமினார் புதுச்சேரி முத்துரத்தினம் அரங்கம் மேல்நிலைப்பள்ளியில் நடைபெற்றது. விழாவின் ஏற்பாடுகளை பொதுச் செயலாளர் மதியொலி செய்திருந்தார். விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமை தாங்கி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார். இதில் ஷாம்போ ஏசிய டைரக்டர் சுரேஷ் கோபி மற்றும் ரஷ்யா நாட்டிலிருந்து வருகை தந்த சாம்போ அகில உலக சாம்பியன்கள் யாலி குருசேவ் இளையவரி சோ ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்பு உயர்தர வகுப்பு செமினாரை நடத்தினர். மேலும் விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் கராத்தே சுந்தரராஜன் மற்றும் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் சங்க உறுப்பினர்கள் ஜனார்த்தனன், குதண்டராமன், மதிவாணன், பழனிராஜ், சரவணன், ரவி, சங்கர் மற்றும் சீனியர் பயிற்சியாளர்கள் கோபாலகிருஷ்ணன், லலிதா, சரண்ராஜ், காரன், ரவிராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். Sir? Minister. மறைந்த அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழா அரியாங்குப்பம் தொகுதியில் கொண்டாடப்பட்டது. அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருகம்பாக்கம் பேட் மற்றும் தக்காத்தோப்பு ஆகிய பகுதிகளில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தன் சொந்த செலவில் பொதுமக்களுக்கு புடவையும் அன்னதானம் வழங்கினார். மேலும் தாக்வாண்டோ தற்காப்பு போட்டியில் தேசிய அளவில் தகுதி பெற்ற வீரருக்கு நிதியுதவி வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா, தொகுதி அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் அப்பு,
பாலு, வழக்கறிஞர் ராஜராமன் மற்றும் கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர். அண்ணா நல்ல நில்லுங்க ஒரு நிமிஷம். அண்ணா இவரு ஏன்னா இல்ல தேங்காய்திட்டு வித்யா பவன் மேல்நிலைப் பள்ளியின் 15வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு வித்யா பவன் பள்ளி குழுமத்தின் சேர்மன் ராஜசேகரன் தலைமை தாங்கினார். பள்ளியின் முதல்வர் ரேகா ராஜசேகரன் வரவேற்றார். சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடி நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பாரதிதாசன் ட்ரஸ்ட் தலைவர் கலைமாமணி பாரதி ஆகியோர் கலந்து கொண்டு கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் +2 பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு சால்வை அணிவித்து கேடயம் மற்றும் ரொக்கப்பரிசு வழங்கினார். தொடர்ந்து LKG முதல் +2 வரை வகுப்பு வாரியாக முதலிடங்களை பிடித்த மாணவர்கள் மற்றும் 100% வருகை பதிவேட்டினை பெற்ற மாணவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. ஏற்பாடுகளை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். I request all people rushing from grade 4. தமிழ்நாட்டில் இருமொழி திட்டத்தை சீரழித்து இந்தியை திணிக்கும் மத்திய அரசு முயற்சி செய்வதாகவும், மேலும் புதுச்சேரி மண்ணிற்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை CBSE பாடத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி அரசு பள்ளி மாணவர்களின் வாழ்வினை கேள்விக்குறியாக்க மாற்றிய புதுச்சேரி மாநில மற்றும் மத்திய அரசை கண்டித்து புதுச்சேரி திராவிடர் கழக மாவட்ட தலைவர் அன்பரசன் தலைமையில் அண்ணா சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் அரசியல் இயக்க, மாணவர் அமைப்பு மற்றும் சமூக அமைப்புகள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசின் இந்தி திணிப்பை எதிர்த்தும் புதுச்சேரியில் CBSE பாடத்திட்டத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் ஆதிநாராயணன், முப்பால் இலக்கிய பேரவை பாவலர் களியப்பெருமாள், தமிழர் களம் அழகர், மாணவர் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் சுவாமிநாதன், படைப்பாளர் இயக்க தலைவர் தமிழ்நெஞ்சன், திராவிடர் கழக காப்பாளர் ராசு, தந்தை பெரியார் திராவிட கழக துணைத் தலைவர் இளங்கோவன், பி போல்ட் அமைப்பு தலைவர் பஷீர் அகமது ஆகியோர் கண்டன உரையாற்றினர். நிறைவாக ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்து தமிழ் விடுதலை வேங்கைகள் நிறுவனர் மங்கையர் செல்வன் உரையாற்றினார். நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பொதுக்குழு உறுப்பினர்கள் அறிவழகன், விலாசினி, ராசு, துணைத் தலைவர் குப்புசாமி, விடுதலை வாசகர் வட்ட தலைவர் தமிழ் செல்வன், செயலாளர் சிவராசன், திராவிடர் தொழிற்சங்க கழக செயலாளர் குமார், நகராட்சி பொறுப்பாளர்கள் மற்றும் திராவிடர் விடுதலை கழக வீரசாமி, காளிதாஸ், பெரியார் திராவிடர் கழக தலைவர் வீரமோகன், சுரேஷ், பெரியார் சிந்தனையாளர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் தீனா, மீனவரணி வெங்கடேசன், ஒடுக்கப்பட்டோர் இளஞ்சிறுத்தைகள் அமைப்பாளர் வழக்குரைஞர் சிகாமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உயிர் நீத்த போராளிகளுக்கு புதுவை அரசு, ஆளுநர், என்ஆர் அரசு, பிஜேபி கூட்டணி அரசு கைவிடு, கைவிடு, புதிய கல்விக் கொள்கை கைவிடு, திணிக்காது, திணிக்காது, புதிய கல்விக் கொள்கை என்ற பெயராலே சமஸ்கிருதத்தை திணிக்காது, இந்தி மொழியை திணிக்காது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக புதுவை மாநில இணை செயலாளர் லாவண்யா பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவி வழங்கும் விழா உழவர்கரை தொகுதியில் நடைபெற்றது. முன்னதாக லாவண்யா அமைச்சர் நமச்சிவாயத்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். விழாவில் சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்தியநாதன், சிவசங்கரன், அமமுக அமைப்பு செயலாளர் ஆறுமுகம், மேற்கு மாநில செயலாளர் சேகர், கிழக்கு மாநில செயலர் முருகன், பாஜக நிர்வாகி சரவணன், வழக்கறிஞர் சசிபாலன், மங்களம் தொகுதி காங்கிரஸ் பிரமுகர் ரகுபதி மற்றும் கடலூர், விழுப்புரம் மாவட்ட அமமுக நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். முன்னதாக பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அம்பேத்கர் சிலைக்கு லாவண்யா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவரது இல்லத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள், சேலைகள் மற்றும் உணவு ஆகியவற்றை லாவண்யா வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது.
அரியாங்குப்பம் வீராம்பட்டினம் சாலை விரிவாக்கம் செய்ய இருப்பதால் ஆர்கே நகர் செட்டிக்குளம் பகுதியில் அரசு புறம்போக்கு இடத்தில் வசிக்கும் மக்களை மாற்று இடத்தில் மனைப்பட்டா கொடுத்து அவர்கள் வசித்து வரும் வீடுகளை காலி செய்ய அரசு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி செட்டிக்குளம் பகுதி புறம்போக்கு இடத்தில் குடியிருந்து வரும் அவர்களை அனைவரையும் அரசு வழங்கியுள்ள இலவச மனைப்பட்டாவில் கல்வீடு கட்டிக் கொள்வதற்காக புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மானியம் பெறுவதற்காக விண்ணப்ப படிவங்களையும் தற்காலிகமாக மாற்றிடத்திற்கு உடனடியாக செல்வதற்கு ரூபாய் 20,000 கருணை தொகை எனையும் பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் என்கின்ற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். மேலும் நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். சிறகுகள் நல அறக்கட்டளையின் 7ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பாண்டிச்சேரி கடற்கரை சாலையில் பிளாஸ்டிக் இல்லா கடற்கரையை உருவாக்க அமைதி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியானது நிறுவனர் பாபு தலைமையில் நிர்வாக தலைவர் சாமியப்பன், பொருளாளர் சுந்தர மகாலிங்கம், செயலாளர் முகமது ஃபார்கான், ஆலோசகர் சுதர்சன் துரை மற்றும் ஆறுமுகம் சிறகுகள் நல அறக்கட்டளையின் உறுப்பினர்கள் முன்னிலையில் மணக்குளவநாயகர் கல்லூரியின் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். பேரணியில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் புரணாங்குப்பம் கிராமத்தில் திருக்கோவில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி திருக்கோவில் மாசி மாத மயான கொள்ளை மகோத்சவ விழா வரும் புதன்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. தொடர்ந்து நாள்தோறும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் மற்றும் மயான கொள்ளை திருவிழா 9ஆம் நாள் மார்ச் 6ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாஸ்கரன் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்துள்ளனர். புதுச்சேரி கதிர்காமம் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் 4 கோடி மதிப்பில் சாலை மற்றும் வாய்க்கால் உட்பட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது. அதன்படி சொக்கநாதன்பேட்டை மீன் அகாடியின் அருகில் உள்ள வாய்க்காலுக்கு சோனியா காந்தி வீதி பக்கம் புதிய சுவர் அமைப்பதற்கு 50 லட்சம் மதிப்பில் பூமி பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் ராமலிங்கம் நகர் பகுதியில் 76 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கவும், மேலும் ராதாகிருஷ்ணன் நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்க 25 லட்சம் செலவில் பணிகளுக்கான பூமி பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து மாரியம்மன் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சாலை மற்றும் வாய்க்கால் அமைக்க 75 லட்சம் செலவிலான பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் மாணிக்க செட்டியார் நகர் பகுதியில் தார் சாலை அமைக்க 68 லட்சம் செலவில் பணிகள் பூமி பூஜை நடைபெற்றது. வழுதாவூர் சாலை பாலம் முதல் வஉசி சாலை வரை பழுதடைந்த தடுப்பு சுவரை அகற்றி புதிய தடுப்பு சுவர் மறு கட்டுமான பணிக்கான பூமி பூஜை சுமார் 53 லட்சம் செலவில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ் முன்னிலையில் நடைபெற்ற பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுவது குறித்து புதுவை மாநில அதிமுக தொண்டர்கள், உரிமை மீட்பு குழு மாநில நிர்வாகிகள், மாநில பிற அணி செயலாளர்கள், தொகுதி செயலாளர், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் ஆலோசனைக் கூட்டம் மாநில கழக அவைத்தலைவர் மாசிலா குப்புசாமி தலைமையில் மாநில கழக செயலாளர் ஓம் சக்தி சேகர் சிறப்புரை நிகழ்த்த புதுச்சேரி லிலன் வீதியில் அமைந்துள்ள மாநில கழக அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடுவது, புதுவை மாநிலத்தில் மென்பொருள் பூங்கா ஒன்றினை அமைத்திட வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் மாநில கழக நிர்வாகிகள் மகேஸ்வரி, விஜயலட்சுமி, கோவிந்தம்மாள், செல்வராஜ், சதாசிவம், சங்கர் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் வெரோனிகா, லக்ஷ்மணன், முருகன், தொகுதி கழக செயலாளர்கள் வெங்கடேசன், அப்பாவு, சுந்தரமூர்த்தி, சுப்பிரமணி, ஐயப்பன், நகர செயலாளர் சேகர், இளைஞர் பாசறை ராதாகிருஷ்ணன், பரமேஸ்வரி, கணபதி, ஞானாம்பிகை, ஆஷா, மோகன்தாஸ், குப்புசாமி, சித்தா கணேசன், வெற்றி அழகன், ரமேஷ், கண்ணையன், வாசு உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி செங்குந்தர் மரபினர் நல சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் முத்தியால்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதிய நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். கௌரவ தலைவராக சிவக்கொழுந்து முருகையன் ஆகியோர், தலைவராக கிருஷ்ணசாமியும், துணைத் தலைவராக கண்ணனும், பொதுச் செயலாளராக பாலசுப்ரமணியமும், பொருளாளராக சங்கரநாராயணனும், இணை செயலாளராக ஸ்ரீகாந்தும் வைத்தியநாதனும், மேலும் நிர்வாகக் குழு உறுப்பினராக ஸ்ரீனிவாசன், கணேசன், ஞானசம்பந்தன், வெங்கடேச பெருமாள், கணேசன், முருகையன், கருணாகரன், முரளிதரன், வெங்கடேசன், மணிகண்டன், நீலகண்டன், மருதுபாண்டியன், சிவசங்கர் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இந்த புதிய நிர்வாகிகளுக்கு செங்குந்தர் கல்வி நல சங்கத்தின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான VP ராமலிங்கம் அனைவருக்கும் பொன்னாடை போற்றி இனிப்புகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் செங்குந்தர் மரபினர் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் வில்லியனூர் தலைமை கழக அலுவலகத்தில் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுவது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. ஆலோசனைக் கூட்டத்திற்கு மேற்கு மாநில அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மாநில செயலாளர் சேகர் தலைமை தங்கினார். கூட்டத்தில் மறைந்த தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்தநாள் விழாவினை கொண்டாடுவது சம்பந்தமாக பொதுக்கூட்டம் நடத்துவது, தொகுதி வாரியாக பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, இணை செயலாளர்கள் காமாட்சி, லாவண்யா, துணை செயலாளர்கள் கலைவாணி, முனியன், தொகுதி செயலாளர்கள் செந்தில், கலியமூர்த்தி, கண்ணதாசன், முருகன், அண்ணாமலை, அணி செயலாளர்கள் தனவேல், முருகன், ஜான்சன், இளையராஜா, ஜில்பட், தண்டபாணி, பொதுக்குழு உறுப்பினர் சுப்புலட்சுமி உட்பட அமமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கம் மற்றும் அலர்ட் நிறுவனம் இணைந்து நடத்திய டாக்ஸி ஓட்டுநர்களுக்கான இலவச முதலுதவி பயிற்சி முகாம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. முகாமில் சாலை மற்றும் பாதுகாப்பு துணை இயக்குநர் மற்றும் நோடல் ஆபீசர் டாக்டர் ரகுநாதன், சாலை மற்றும் பாதுகாப்பு உதவி நோடல் ஆபீசர் டாக்டர் துரைசாமி, ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் ஐயனார் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இதில் 150க்கும் மேற்பட்ட டாக்ஸி ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை உதவும் கரங்கள் ஓட்டுநர் சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் மற்றும் செயலாளர் யுவராஜ், பொருளாளர் வசந்த் ஆகியோர் செய்திருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் பிறந்தநாள் விழாவினை GN பாளையம் பகுதியில் உள்ள தனது இல்லத்தில் கேக் வெட்டி கொண்டாடினார். நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி முதன்மை செயலாளர் தேவபுரிலன் தலைமை தாங்கினார். பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் அமுதவன், பொதுனிவளவன், அரிமா தமிழன், மாசி, வாகையரசு, தமிழரசன், தமிழ்வாணன், வீரமணி, சந்தோஷ், ஜான், பரமசிவன், தன்ராஜ், பாத்திமா பிவி, முகமது கௌஷிக், கலைவண்ணன், தொல்காப்பியன், சிங்க தமிழ் செல்வன், அகர முதல்வன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் GN பாளையம் முகாம் நிர்வாகிகள், கிராம பஞ்சாயத்து நிர்வாகிகள், தொகுதி செயலாளர்கள் மற்றும் கட்சி பிரமுகர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் ஆவணிப்பூர் ஸ்ரீ சுயம்பு அர்த்தநாரீஸ்வரி ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. முன்னதாக மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து 2ஆம் கால யாக பூஜை, ஸ்ரீ அர்த்தநாரீஸ்வரி, ஸ்ரீ ஜெயேஷ்டா தேவி, ஸ்ரீ காலபைரவர், ஸ்ரீ துர்கா, ஸ்ரீ லட்சுமி நட்சத்திர ஹோமங்களும் மற்றும் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் கடம் புறப்பாடு, விமானங்களுக்கும் மூர்த்திகளுக்கும் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மூலவர் அர்த்தநாரீஸ்வரிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆவணிப்பூர் ஓம் அர்த்தநாரீஸ்வரி ஆலய அறக்கட்டளை மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.